வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேரளா மாநிலத்துக்கு தான் வந்திருக்குறேங்க. வாக்கிங் காலையில் நடைப்பயிற்சி எங்கே போனாலும் இந்த நடைப்பயிற்சி விட மாட்டேன். கேரளா மாநிலம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. சுற்றி இது ரப்பரு தான் பாருங்க. சுற்றி ரப்பரு காடு தான், பூரா காடு தான். இன்றைக்கி கேரளாவில் எலெக்ஷன், அதாவது ரெண்டாவது கட்ட எலெக்ஷன். முதல் கட்டம் திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. இப்போ ரெண்டாவது கட்டம் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நடக்குது. என்ன எலெக்ஷன் பார்க்குறீங்களா? பஞ்சாயத்து எலெக்ஷனுங்க. முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து எலெக்ஷன், மாநகராட்சி, உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி இது எலெக்ஷன் நடக்குது. காட்டுற பாருங்க எப்படி வச்சுக்கிறாங்க பாருங்க. சிம்பிளத்தை வச்சுருப்பாங்க. இங்கே கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸு ரெண்டும் தான் இருக்குது பாருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சிம்பிளத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம ஊர் அப்போ கொடி ஃப்ளக்ஸு இப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க. அதனால் வாக்கிங் பாருங்க. வாக்கிங் கேரளாவில் வாக்கிங் போயிட்டுருக்கிறேன். உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க, அப்பப்போ போவாங்க. ஆனால் நான் எங்கே போனாலும் அந்த உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, ரன்னிங், வாக்கிங் இதெல்லாம் கடைபிடிக்கிறது என்னோடய வழக்கம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு எப்போ எந்த சமயத்தில் எது வரும்னு தெரியாது. அதனால் நாம் நம்ம உடம்பை நாம் பாதுகாத்து தான் நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும். அது எல்லாத்துக்கும் சேர்ந்து சொல்கிறதா. டெய்லி இதை பற்றி பேசினா போர் அடிக்குதுங்க. ஒரு சிலர் தான் ஒரே விஷயத்தை யூடியூப்பில் உட்காந்துட்டு எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் வருமானம் பார்க்குறதுல குறியாக இருப்பாங்க. ஆனால் யூடியூப்பில் விதவிதமான கண்டென்ட் இருக்குது பாருங்கள். எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. ஓகே, நீங்கள் உடற்பயிற்சி செய்து உடலை பாதுகாப்பாக வைங்க. ஒரு கேரளா எப்படி இருக்குன்னு வரும். ரோடு எப்படி இருக்குன்னு வரும். பூரா ரப்பரு தான் ரோடு வரும். எப்படின்னு வரும். கேரளாவில் ரோடுமே எப்படி இருக்குது. மரம் இல்லாத ஒரு ஏரியா கிடையாது. ஒரு ரப்பர் மரம் பாருங்க. ஓகே, காலை எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செய்து கடைபிடியுங்கள். நன்றி, வணக்கம்.